எப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலான நேரங்கள்ல பொதுவாவே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருடைய சைஸ் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். 3.93 கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பொதுவாவே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமா இருக்கும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா இருக்கும். ஆனா ஸ்டேட் ஷுட் work on to improve the capital expenditure and they want to work on to bring down the revenue expenditure அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும் conceptually. Then only capital will get increased, assets will get increased, infrastructure வளரும் அப்படின்றது. அப்பதான் long term growth நடக்கும், sustainable development.